வணக்கம். நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். நான் உங்கள் கேஷிகா வரதராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். காணி சுவீகரிப்பு வர்த்தமானி பின்னணியை அம்பலப்படுத்தும் கஜேந்திரகுமார் எம்பி. இலங்கை மீதான அமெரிக்காவின் வரி விதிப்பு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை இன்று. ரணிலின் சாதனையை முறியடிக்குமாறு அனுரவுக்கு சவால் விடுக்கும் முன்னாள் அமைச்சர். மீண்டும் சர்ச்சையில் சிக்கிய ராஜபக்ச குடும்பம். பாதுகாப்பு கோரும் எம்பிக்கள், போலீசாரின் விசேட நடவடிக்கை. தீவிர கண்காணிப்பில் இலங்கை விமான நிலையங்கள். சீன ரசாயன ஆலையில் பாரிய வெடிப்பு, 5 பலி. தொடர்பான உள்நாட்டு செய்திகள். வடக்கு மாகாணத்தில் காணி தொடர்பான வர்த்தமானியை அரசாங்கம் மீள பெற்றுள்ளது. வடக்கு மாகாணத்தில் நில தீர்வு தொடர்பாக 2025 மார்ச் 28 அன்று வெளியிடப்பட்ட வர்த்தமானியை அரசாங்கம் திரும்ப பெற்றுள்ளது. அரசாங்கத்தினால் காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் 4ஆம் பிரிவின் கீழ் 28/3/2025 இடப்பட்டு 2430 இலக்கமிடப்பட்டு பிரசுரிக்கப்பட்டிருக்கும் வர்த்தமானி அறிவித்தலில் வடக்கு மாகாணத்தில் மொத்தமாக 5940 ஏக்கர் காணிகளை 3 மாத காலத்திற்குள் எவரும் உரிமை கோராது விடின் அவை அரச காணிகளாக பிரகடனப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் உள்ள பல கிராமங்களில் நிலங்களை கையகப்படுத்துவது தொடர்பாக விவசாயம், கால்நடை நிலங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சகத்தின் கீழுள்ள நில உரிமை தீர்வுத்துறையால் வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அரசாங்கம் நிலத்தை அதன் உரிமையாளர்களிடம் திருப்பித் தருவதாக உறுதியளித்த போதிலும் மக்களின் நிலங்களை கையகப்படுத்த முயற்சிப்பதாக கூறி இந்த வர்த்தமானிக்கு எதிராக வடக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் அரசியல்வாதிகள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். இந்நிலையில் வடமாகாண காணி தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை அரசாங்கம் மீளப் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தின் உண்மையான திட்டம் அம்பலப்படுத்தப்பட்டமையால் தான் காணி சுவீகரிப்பு குறித்து அரசாங்கம் அண்மையில் வெளியிட்ட வர்த்தமானியை மீள பெற்றுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார். அரசாங்கத்தின் உண்மையான திட்டம் அம்பலப்படுத்தப்பட்டமையால் தான் காணி சுவீகரிப்பு குறித்து அரசாங்கம் அண்மையில் வெளியிட்ட வர்த்தமானியை மீள பெற்றுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். அத்துடன் இந்த விடயத்தில் தாங்கள் வெற்றி கண்டுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் அவர் தெரிவிக்கையில், அத்துடன் வடக்கில் 70% மக்களுடைய காணிகளின் உரித்து தொடர்பில் சிக்கல் இருப்பதாகவும் காலங்காலமாக தீர்க்கப்படாமல் இருப்பதனால் அதனை தீர்ப்பதற்கான முயற்சியாகவே அரசாங்கம் இந்த வர்த்தமானியை வெளியிட்டுள்ளதாக தெரிவித்தது. இந்த விடயம் குறித்து நாங்கள் சந்தித்த வெளிநாட்டு தூதுவர் ஆலயங்கள் அரசுக்கு அழுத்தம் கொடுத்ததுடன் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மற்றும் அந்த கட்சியின் ஏனைய உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா மற்றும் முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் நிசாம் காரியப்பர் ஆகியோர் இதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கியிருந்தனர் என தெரிவித்தார். இலங்கை மீதான அமெரிக்காவின் வரி விதிப்பு தொடர்பான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இன்று இடம்பெறவுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினால் இலங்கை மீது விதிக்கப்பட்ட தீர்வை வரி தொடர்பாக இலங்கை மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இன்று வாஷிங்டனில் ஆரம்பமாக உள்ளது. இந்த பேச்சுவார்த்தைக்காக இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் ஹர்சன சூரிய பெரும தலைமையிலான குழு அமெரிக்கா சென்றுள்ளது. ஐக்கிய அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதிகள் குழு விடுத்த அழைப்பின் அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தைகள் இடம்பெறவுள்ளன. இருநாட்டு பிரதிநிதிகளும் இலங்கை மற்றும் அமெரிக்காவிற்கு இடையிலான பரஸ்பர வர்த்தக தொடர்புகளை விரிவுபடுத்துவது தொடர்பாக அவதானம் செலுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தை நாளையும்
தொடரும் என தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை மீது 44% தேர்வை வரியை அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்திருந்த நிலையில் உடனடியாக நிவாரணம் கோரி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் அமெரிக்க ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டது. மேலும் இது தொடர்பாக அமெரிக்காவுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தையை இலங்கை குழு நடத்திய நிலையில் இந்த பேச்சுவார்த்தை வெற்றியளித்திருப்பதாகவும் விரைவில் இரு நாடுகளாலும் இது குறித்த கூட்டறிக்கையொன்று வெளியிடும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்திருந்தார். எனினும் தற்போது மீண்டும் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ரணில் விக்ரமசிங்கவின் சாதனையை முறியடியுங்கள் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதயன் கம்மன்பில சவால் விடுத்துள்ளார். சட்டவிரோத செயலில் ஈடுபட்ட அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவை கைது செய்து ரணில் விக்ரமசிங்கவின் சாதனையை முறியடியுங்கள் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில சவால் விடுத்துள்ளார். துறைமுக கொள்கலன் விடுவிப்பு தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்களுக்கும் மனித படுகொலைகளுக்கும் நேரடி தொடர்பொன்று என்ற நியாயமான சந்தேகம் எழுகிறது எனவும் அவர் கூறியுள்ளார். பரிசோதனைகள் ஏதுமின்றி ஜனவரி 18 சுங்கத்திலிருந்து 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதாகவும் அந்த கொள்கலன்களில் இருந்த பொருட்கள் என்னவென்பதை உரிய தரப்பினர் வெளிப்படுத்தவில்லை எனவும் சுங்க திணைக்கள சேவை சங்கம் குறிப்பிட்டது. இந்த கொள்கலன்களை விடுவிப்பதற்கு தான் உத்தரவு பிறப்பித்ததாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். பிமல் ரத்நாயக்க கப்பல் துறை அமைச்சராக இருக்கலாம், ஆனால் சுங்க திணைக்களத்திற்கு உத்தரவு பிறப்பிக்கும் அதிகாரம் அவருக்கு கிடையாது. இந்த கொள்கலன்களில் ஆயுதம் மற்றும் ஆயுத இணைப்பு கருவிகள் இருக்கலாம் என பாரியதொரு சந்தேகம் எமக்கு காணப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இடைக்கால அரசாங்கத்தின் அமைச்சரவை அமைச்சராக பதவி வகித்த கெகலிய ரம்புக்வெல மருந்து கொள்வனவு விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு பல மாதங்களாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டார். இலங்கை அரசியல் வரலாற்றில் அமைச்சரவை அமைச்சர் ஒருவர் கைது செய்யப்பட்டு பல மாதங்களாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டமை அதுவே முதல் முறையாகும். இவ்விடயத்தில் ரணில் விக்ரமசிங்க தலையிடவில்லை. சுயாதீன விசாரணைகளுக்கு இடமளித்து சாதனை படைத்தார். இந்த சாதனையை முடிந்தால் முடியரிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு சவால் விடுக்கிறேன் என்றார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிரந்தி ராஜபக்சவின் செயற்பாடு தொடர்பில் மீண்டும் சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிரந்தி ராஜபக்சவின் செயற்பாடு தொடர்பில் மீண்டும் சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. மஹிந்த ஜனாதிபதியாக செயற்பட்ட காலத்தில் அவரது மனைவி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதை காட்டும் புகைப்படம் இணையத்தில் மீண்டும் வைரலாகியுள்ளது. அதில் ஜனாதிபதியின் பாதுகாப்பிற்கு நியமிக்கப்பட்ட இராணுவ அதிகாரிகளால் சிரந்தி ராஜபக்சவின் காலணிகளை எடுத்து செல்வதை காட்டுகிறது. இது அதிகார திமிரில் செய்த செயற்பாடு என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். பாதுகாப்பு கோரும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பில் போலீசார் விசேட நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். பாதுகாப்பு கோரும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைகளை தேசிய பாதுகாப்பு சபைக்கு பரிசீலனைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுப்பதாக பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தொடர்பான இறுதி மதிப்பீட்டு அறிக்கைகளை பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தேவையான பாதுகாப்பை வழங்க தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் அமைச்சர்கள், பாதுகாப்பு பிரிவின் பணிப்பாளர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் பங்கேற்புடன் பாராளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்ற போது பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய இந்த கருத்துக்களை தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பாக பல எதிர்க்கட்சித் தலைவர்கள் சமீபத்தில் சபாநாயகரை சந்தித்து நடைபெற்ற கலந்துரையாடலின் போது தங்கள் பாதுகாப்பு பிரச்சினைகளை முன்வைக்க கலந்துரையாடலை கோரிய நிலையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. அதன்படி பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பான மதிப்பீட்டு அறிக்கைகளின் முன்னேற்றம் குறித்து தனக்கு தெரிவிக்குமாறு பதில் போலீஸ் மா அதிபருக்கு சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன அறிவுறுத்தியுள்ளார்.
நாட்டின் தற்போதைய பாதுகாப்பு நிலைமை குறித்து இதன்போது கருத்து தெரிவித்த பதில் போலீஸ் மா அதிபர், சமீபத்திய மனித கொலைகள் பல குற்ற கும்பல்களுக்கும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கும் இடையிலான மோதல்களின் விளைவாகும் எனவும், உள்ளூர் அரசியல்வாதிகள் அந்த குற்றங்களில் ஈடுபட்டதாக அடையாளம் காணப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டினார். இதன்போது எதிர்க்கட்சித் தலைவர்கள் தங்கள் கட்சி உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு தேவை தொடர்பில் விளக்கம் அளித்துள்ளதாக பாராளுமன்ற தொடர்பாடல் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த சந்திப்பின் போது உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா, தமக்கு தேவையான பாதுகாப்பை வழங்க வசதிகள் இல்லை என்றால் தமது தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக துப்பாக்கியை வழங்குமாறு கோரியுள்ளார். இதற்கு பதிலளித்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, உயர் ஜனநாயக பண்புகள் கொண்ட நாட்டில் பாதுகாப்புக்காக துப்பாக்கிகளை வழங்கக்கூடாது என கூறினார். ஒவ்வொரு தனிநபரின் பாதுகாப்பையும் உறுதி செய்ய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தியுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் திலீத் ஜெயவீர தனது கருத்தை தெரிவிக்கும் போது, பாதுகாப்பு மதிப்பீட்டு அறிக்கை கிடைக்கும் வரை அவர்களின் முழு பாதுகாப்பையும் அகற்றாமல் பாதுகாப்பு தேவை என கூறும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது பொருத்தமானது எனவும், மதிப்பீட்டு அறிக்கையை பெற்ற பிறகு அதன் பரிந்துரைகளின்படி நடவடிக்கை எடுக்க முடியும் எனவும் சுட்டிக்காட்டினார். போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் அவரை விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் முன்னிலையில் இன்றைய தினம் பிரசன்னமாக உள்ளார். கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் அவரை விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள குழுவின் முன்னிலையில் இன்றைய தினம் இரண்டாவது முறையாக பிரசன்னமாக உள்ளார். போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனின் தவறான நடத்தை மற்றும் கடுமையான அதிகார துஷ்பிரயோகம் குறித்து விசாரித்து அறிக்கை அளிக்க இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. தேசப்பந்து தென்னக்கோனின் அதிகார துஷ்பிரயோகம் குறித்து விசாரிக்க நியமிக்கப்பட்ட விசேட குழுவின் தலைவராக உயர்நீதிமன்ற நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன செயற்படுகின்றார். அத்துடன் நீதியரசர் நீல் இத்தவேல மற்றும் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் தலைவர் லலித் ஏகநாயக்க ஆகியோர் அதன் ஏனைய உறுப்பினர்களாக உள்ளனர். தமக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் இந்த குழுவில் முதல் முறையாக கடந்த 19ஆம் திகதி பிரசன்னமான தேசப்பந்து தென்னக்கோன் அடிப்படை ஆட்சேபனைகளை முன்வைத்திருந்த நிலையில் குறித்த குழுவினால் அவை நிராகரிக்கப்பட்டன. அதன்போது அவருக்கு எதிரான 22 குற்றச்சாட்டுகள் அடங்கிய குற்றப்பத்திரமும் கையளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தேசப்பந்து தென்னக்கோன் இன்றைய தினம் அந்த குழுவில் முன்னிலையாகி குறித்த குற்றச்சாட்டுகள் குறித்து விளக்கம் அளிக்க உள்ளார். புதிய கோவிட் வைரஸ் குறித்து தற்போது கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். உலகெங்கிலும் பல நாடுகளில் மீண்டும் பரவி வரும் புதிய கோவிட் வைரஸ் குறித்து தற்போது கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நேற்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை கூறினார். நாட்டில் இன்னும் ஆபத்தான சூழ்நிலை இல்லை என்றாலும் விமான நிலைய பகுதியில் ஏற்கனவே தலையீடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். அமைச்சர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், சிங்கப்பூர் மற்றும் இந்தியாவில் சில எண்ணிக்கையில் பதிவாகியுள்ளது. நாங்கள் அதை உன்னிப்பாக கவனித்து வருகின்றோம். கடந்த காலத்தில் நடந்தது போன்ற அனர்த்தம் குறித்து இதுவரை எந்த தகவலும் இல்லை. ஆனால் ஏற்கனவே விமான நிலையத்திலிருந்தே அந்த விடயம் தொடர்பில் தலையிடப்பட்டு வருகிறது என்றார். இலங்கைக்கு மிக நெருக்கமான நாடான இந்தியாவிலிருந்து புதிய கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட 1009 நோயாளிகள் பதிவாகியுள்ளதாகவும், இந்த நோயால் 4 பேர் இறந்துள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் அண்மையில் செய்தி வெளியிட்டன. கொழும்பின் மரைன் டிரைவை சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் திட்டத்திற்கு அரசாங்கம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. கொழும்பின் மரைன் டிரைவை சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் திட்டத்திற்கு அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளதாக அமைச்சரவை செய்தி தொடர்பாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். மரைன் நைட்ஸ் அவேர்க்கினிங் கொழும்பு என்னும் தலைப்பில் இந்த முயற்சி கொள்ளுப்பட்டி ரயில் நிலையத்திலிருந்து தெஹிவளை வரையிலான 7.4 கிலோமீட்டர் நீளத்தை உள்ளடக்கி ஆரம்பமாக உள்ளது. உள்ளூர் பொருளாதாரத்தை வளர்த்து சுற்றுலாவை மேம்படுத்துதல் மற்றும் விரிவாக்கப்பட்ட இரவு நேர சுற்றுலா நடவடிக்கைகள் மூலம் கொழும்பில் பார்வையாளர் அனுபவத்தை மேம்படுத்துதல் ஆகியவற்றை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது.
அரிசிக்கு நிலவும் தட்டுப்பாடு காரணமாக நுகர்வோர் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். கடந்த பெரும் போகத்தின் போது அரசாங்கம் நெல் கொள்வனவு செய்வதில் தோல்வி அடைந்துள்ளது என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதனால் தற்பொழுது சந்தையில் கீரிச்சம்பா அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் சம்பா மற்றும் நாடு ஆகிய அரிசி வகைகள் கட்டுப்பாட்டு விலையை மீறி விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் நுகர்வோர் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக தேசிய விவசாயிகள் ஒன்றியத்தின் தலைவர் அனுராதா தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். கடந்த பெரும் போக்கத்தின் போது அரசாங்கத்தின் உத்தரவாத விலையை மீறி தனியார் துறையினர் கூடுதல் விலைக்கு நெல் கொள்வனவு செய்திருந்தனர். இவ்வாறு கூடுதல் விலைக்கு நெல் கொள்வனவு செய்ததன் காரணமாக குறைந்த விலைக்கு அரிசி விற்பனை செய்ய முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் இந்த விவகாரம் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்க தவறியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சந்தையில் அரிசி விற்பனை தொடர்பான மேலாண்மை நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் தவறியுள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ளது. மேலும் அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயம் செய்து விரைவில் அரசாங்கம் வர்த்தமானி ஒன்றை வெளியிடும் என அனுராதா தென்னக்கோன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தொடர்வென சர்வதேச செய்திகள். சீன இரசாயன ஆலையில் ஏற்பட்ட பாரிய வெடிப்பு சம்பவத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். சீனாவின் இரசாயன தொழிற்சாலை ஒன்றில் இடம்பெற்ற பெரிய வெடிப்பு சம்பவத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். அத்துடன் 19 பேர் காயமடைந்துள்ளதாக சீன அரச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கிழக்கு ஷாண்டாங் மாகாணத்தில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் மேலும் 6 பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 200க்கும் மேற்பட்ட அவசரகால பணியாளர்கள் ஷாண்டாங் யூடாவ் இரசாயன தொழிற்சாலைக்கு மீட்பு பணிகளுக்காக அனுப்பப்பட்டுள்ளனர். பூச்சிக்கொல்லிகள், மருந்துகள் மற்றும் இரசாயன பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை ஒன்றிலேயே இந்த வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது. தொடர்வென விளையாட்டு செய்திகள். ஐபிஎல் வரலாற்றில் ஆர்சிபி அணி புதிய சாதனை படைத்துள்ளது. ஐபிஎல் தொடரின் கடைசி லீக் போட்டி லக்னோவில் நடைபெற்றது. இதில் ஆர்சிபி, லக்னோ அணிகள் பல பரீட்சை நடத்தின. நாணய சுழற்சியில் வென்ற ஆர்சிபி அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் துடுப்பாட்டம் செய்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 3 விக்கெட்டுக்கு 227 ரன்கள் குவித்தது. சிறப்பாக ஆடிய ரிஷப் பண்ட் சதமடித்து 118 ரன்களுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். இதனையடுத்து 228 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஆர்சிபி அணி 18.4 ஓவரில் 230 ரன்களை எடுத்து அபார வெற்றி பெற்றது. இதன் மூலம் புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்தை பிடித்து குவாலிஃபைபர் 1 சுற்றுக்கு பெங்களூரு அணி முன்னேறியது. இந்த போட்டியின் வெற்றியின் மூலம் ஐபிஎல் வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு தொடரின் தனது அனைத்து போட்டியிலும் வெற்றி பெற்ற அணி என்ற வரலாற்று சாதனையை பெங்களூரு அணி படைத்தது. இத்துடன் நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை பார்வையிடுவதற்கு நமது LK.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி என்ற யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.